நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சேர்ந்து இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தா அந்த தேசத்தை நமக்கு தருவா. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சுட்டா அந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்கலாம். ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். எக்காலமும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். எக்காலமும் உம்மை துதிப்பேன், என் நேரமும் நான் போற்றுவேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நல்லா சத்தமா சொல்லுமா. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதி. இன்னும் ஒரு டைம். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். வியாதியின் வேதனை பெருகினாலும், மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், சொல்லுவோம். வியாதியின் வேதனை, நான் எந்த நிலைமையில இருந்தாலும், ஓ மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும், சத்தமாய் மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். மீண்டும் எழுப்பிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், உந்தன் தழும்புகளால் குணமாக்கிடுவீர். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சத்தமா சொல்லுவோமா. உண்மைப்பா. நான் இன்னும் உம்மை துதிப்பேன், இன்னும் உம்மை போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை ஆராதிப்பேன். நான் இன்னும் உம்மை துதிப்பேன் அப்பா. எக்காலமும் துதிப்பேன், என் நேரமும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் அப்பா. என் உயர்விலும் உம்மை துதிப்பேன், தாழ்விலும் உம்மை துதிப்பேன், கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் உம்மை துதிப்பேன், வியாதியின் நேரத்திலும் உம்மை துதிப்பேன். என்னாலும் எவ்வேளையும் எல்லா சமயமும் நான் துதித்துக் கொண்டே இருப்பேன். நல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. ரகபா ரகதுடபா ஷதடபலபோ. துதிக்கிறவனை கர்த்தர் உயர்த்துகிறார். ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றின்னு சொல்லுங்க. நன்றி அப்பா, என்னை தெரிந்து கொண்டதற்காய் நன்றி ஆண்டவரே, என்னை அழைத்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த ஆராதிக்கக்கூடிய
தருணத்தை எனக்கு தந்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் எங்களை சுமந்ததற்காய் நன்றி, எங்களை ஏந்தினதற்காய் நன்றி, எங்களுடைய குடும்பத்தை நீர் பாதுகாத்ததற்காய் உமக்கு நன்றி. அப்படியே கரங்களை உயர்த்தி நன்றின்னு சொல்லுங்க. நன்றி, 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 நன்றி. எஸ் லார்ட், ஹalleluya. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. பாடுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். சேர்ந்து இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இன்னொரு முறை. இதுவரை, இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நான் எம்மாத்திரம் அப்பா. ஓ, நான் சாதாரண ஒரு மண்ணுப்பா. ஒன்றுக்கும் உதவாத என்னை உதவுகிற பாத்திரமாய் பயன்படுத்துகிறதற்காய் நன்றி அப்பா. என் குடும்பம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் மீட்கப்பட்டவன், நான் முத்தரிக்கப்பட்டவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் மன்னிக்கப்பட்டவன், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன். சத்தியம் என் கச்சை, நீதி என் மார்க்கவசம், விசுவாசம் என் கேடகம், வசனம் என் பட்டயம். எனக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, எனக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் இல்லை. நான் இஸ்ரவேல், நான் கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன். விசுவாசிக்கிறவங்க நல்லா கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஆமென். நல்ல கரங்களை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அடைக்கலமா இயேசு இருக்கிறார். எந்த வாதையும் அணுகாது, எந்த பலவீனமும் உங்களுக்கு வராது. அவரே உங்களை பாதுகாக்கிறார். ஹalleluya. ஒரு பிரைம் மினிஸ்டர் வரும்போது பக்கத்துல எல்லாம் பவுன்சர்கள் இருப்பாங்க, பிரைம் மினிஸ்டரை பாதுகாக்கிறதுக்கு. அதே போல உங்களுக்கு தேவ தூதர்களை பவுன்சரா கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவங்க ஒரு சேதமும் உங்களுக்கு வராது. உங்க குடும்பத்தை சுற்றிலும் பவுன்சர்கள் இருக்கிறாங்க, தேவ தூதர்கள் இருக்கிறாங்க, ஒரு வாதையும் வராது. ஹalleluya. அழகான ஒரு பாடல், பாஸ்டர் பிரதாப்புடைய பாடல். என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, ஆபத்தில் அனுகூலமே, என கைவிடாத கண்மலையே. ஆமென். உயர்ந்த அடைக்கலம். ஹalleluya. நம்மை பாதுகாக்கிறவர் இயேசுதான். சேர்ந்து பாடுவோமா? கிருபை 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 பெரியது, கிருபை 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 சிறந்ததே. நல்லா கைத்தட்டி என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, என் உயர்ந்த அடைக்கலமே, நான் நம்பும் கேடகமே, ஆபத்தில் அனுகூலமே, கைவிடாத கண்மலையே, ஆபத்தில் அனுகூலமே, கைவிடாத. இப்ப எல்லாரும் சேர்ந்து கிருபை 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 பெரியதே. come on. ஓ கிருபை 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 சிறந்ததே, கிருபை 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 பெரியதே, கிருபை 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 சிறந்ததே, கிருபை 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 பெரியதே. come on. கிருபை 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 சிறந்ததே, கிருபை 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 பெரியதே, கிருபை 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 சிறந்ததே. நல்லா கைதட்டி. முகாந்திரம் இல்லாமல் ஒன்றுமே நீ செய்வதில்லை, சொன்னதை செய்வதில் உமக்கு நிகர் யாரும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் ஒன்று
வளமாய் மாறிடுமே. அடைக்கப்பட்ட வாசல்கள் இன்றைக்கே திறந்திடுமே. தீங்கு என்னை அணுக விட மாட்டீர். எஸ், தீங்கு என்னை நெருங்க விட மாட்டீர். தீங்கு என்னை அணுக விட மாட்டீர். தீங்கு என்னை நெருங்க விட. இப்ப எல்லாரும் சேர்ந்து கிருபை 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 பெரியதே. Come on. கிருபை 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 சிறந்ததே. கிருபை 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 பெரியதே. கிருபை 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 சிறந்ததே. நல்லா கை தட்டி நல்லா சிரிச்ச முகத்தோடு தேவைகளின் மத்தியிலும் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். உம் மகிமை விளங்கும் வரை பாதத்திலே நிலைத்திருப்பேன். தேவைகளின் மத்தியிலும் காத்திருப்பேன், பொறுத்திருப்பேன். உம் மகிமை விளங்கும் வரை பாதத்திலே நிலைத்திருப்பேன். துன்பமான நேரங்கள் இன்பமாக மாறிடுமே. இடிந்து போன உன் வாழ்க்கை அலங்கமாய் எழும்பிடுமே. துன்பமான நேரங்கள் இன்பமாக மாறிடுமே. இடிந்து போனது அலங்கமாய். தீங்கு என்னை அணுக விட மாட்டீர். தீங்கு என்னை நெருங்க விட மாட்டீர். தீங்கு என்னை அணுக விட மாட்டீர். தீங்கு என்னை. இப்ப எல்லாரும் சேர்ந்து 1 2 கிருபை 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 பெரியதே. Come on. கிருபை 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 சிறந்ததே. கிருபை 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 பெரியதே. கிருபை 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 சிறந்ததே. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, உண்மைப்பா, தீங்கு எங்களை அணுக விட மாட்டீர். தீங்கு எங்களை நெருங்க விட மாட்டீரப்பா. நீர் பாதுகாக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமாய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி. தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த சபைக்கு 15 வருஷமாச்சு. இந்த 15 வருஷத்தில் எத்தனை பாடுகள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், ஆண்டவர் என்னைய குப்பையிலேருந்து புழுதியிலேருந்து தூக்கி வச்சு எனக்கு 5 சென்ட் இடம் வாங்கி கொடுத்தார். 3 டூ வீலர் வாங்கி கொடுத்தார். எனக்கு மெயினாக எனக்கு குழந்தைகளே இல்லை. ஒரு 10 வருஷம் ஒரு குழந்தை இல்லாத போது ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். என் ஒய்ஃப் இப்படி தள்ளி விட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்து ஐயா ப்ரேயர் பண்ணார். 2 மாதத்தில் கன்சீவ் ஆனோம். அதுக்கப்புறம் யார் யார் எங்களை தள்ளி விட்டாங்களோ அதே ஊரில் இன்றைக்கி ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்தில் நான் வீடு எடுத்திருக்கேன். அத்தனை பேரும் நேற்றுக்கு பெரிய ஒரு ஆராதனை மாதிரி அந்த வீட்டில் நடந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அந்த சபைக்கு வரும்போது என்கிட்ட ஒன்றுமே இல்லை. ரொம்ப வெறுமையாக வந்தோம். ஆண்டவர் இன்றைக்கி இடத்தும் கொடுத்து, வீடும் கொடுத்து, குழந்தையில் ஒரு குழந்தைக்கு 2 குழந்தை கொடுத்து, எனக்கு ஆண்டவர் இடத்தையும் கொடுத்து நல்ல ஒரு வீடு கட்ட நேற்றுக்கு ஐயா அம்மா எல்லாம் பிரேஸ் பண்ணி நீட்டாக எந்த குறையில்லாமல் ஆண்டவர் என்னை வழி நடத்தினார். காஞ்சனாக்கா அவர்களும், மாமா சுரேஷண்ணா, அஞ்சலிக்கா அவங்க எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. பாஸ்டர் பிலிபாஸ்டர் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. இன்றைக்கி அந்த இடத்துல என்னை உயர்த்தி வச்சுக்கிறாரு. தேவனுக்கே நன்மை உண்டாவதாக. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற
அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமென். அருமையானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலை செய்ததுக்கு காரணமே தம்முடைய ஜனங்கள் எகிப்தில் இருக்கக்கூடாது, கானானுக்கு போகணும். கானான் என்கிற ஒரு தேசம் மலைகளால் சூழப்பட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அதாவது வானத்தின் மலை சொரிந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தேசம். அந்த தேசத்தை குறித்து நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனம். நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். மலைகளும் பள்ளத்தாக்கும் உள்ள தேசம். அது வானத்தின் மலை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது வானத்தின் மலையினுடைய தண்ணீரை அப்படி குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பாருங்களேன், அந்த தேசத்தை விசாரிச்சுக்கிட்டே இருப்பாராம். மக்கள் சாப்பிட்டீங்களா? ஒரு தாய் தானே விசாரிப்பாங்க. இந்த கானான் தேசத்தை குறித்து நேற்று நான் படிக்கும் பொழுது அப்படியே உள்ளம் அப்படியே சொக்கிட்டேன் நான். இப்போ இத ஆண்டவர் விசாரிக்கிறாராம். தேசத்தின் வருஷத்தின் தொடக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் அந்த தேசத்தின் மேலே இருக்குமா. எவ்வளோ பாருங்க, எவ்வளோ அற்புதம்னு. இத இப்படி வாக்கு பண்ணி தான் எகிப்திலிருந்து விடுவிச்சார். இப்படி ஒரு தேசம் உங்களுக்காக வச்சிருக்கப்பா. எகிப்தில் என் ஜனங்கள் இருக்கக்கூடாது, பார்வோனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. அவன் உங்களை கொடுமைப்படுத்துகிறான். உங்கள் கூக்குற உங்கள் கண்ணீர் நான் எனக்கு கேட்டேன். மோசே, என் ஜனங்களை நீ விடுதலை செய்து இப்படி கானான் தேசம் ஆயத்தப்படுத்தியிருக்க, அங்கே போகணும். அல்லேலூயா. ஆமாம், இதுதான் அழைப்பு. இப்போ இந்த தேசத்தை காட்டி சொல்லி நான் வெளியே கொண்டு வந்தார். இப்போ இந்த என்னாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்றாரு மோசைகிட்ட, மோசே வெளியே வந்தது 12 கோத்திரம். 12 கோத்திரத்துக்கு ஒருவரை நீர் நியமித்து 12 பேர் போய் அந்த தேசத்தை பார்த்துட்டு வரட்டும். நான் சொன்ன மாதிரி நல்ல தேசம் தானா, மலை சொரிகிற தேசம் தானா, செழிப்பான தேசம் தானா, பாலும் தேனும் ஓடுதா, நீ போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு கர்த்தர் மோசைகிட்ட சொன்னார். மோசே, யோசுவா, காலேபு 12 பேரை அனுப்பி வைக்கிறார். பாருங்க, போய் பார்த்துட்டு வந்தவங்க அதில் 2 பேர் காலேபு யோசுவாவும் தான் இந்த வார்த்தையை சொல்றாங்க. இந்த பிரசங்க வசனத்தை எல்லாரும் வாசிங்க. பிரசங்க வசனம், கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால். கர்த்தர் எல்லாரும் சத்தமா வாசிங்க. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்துல நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நமக்கு கொடுப்பார். 13வது அதிகாரம் கடைசி பேர் வாசிக்க வேணாம். துர்ச்செய்தி 10 பேரும் பண்றாங்க. துர்ச்செய்தி. இன்னைக்கு உலகத்துல நற்செய்தி நான் சபைக்குள்ளதான் இருக்குது. கவனிங்க, நற்செய்தி சபைக்குள்ளதான் இருக்கு. எங்க பார்த்தாலும் துர்ச்சி. நல்லதைத்தான் பார்த்தாங்க. கனியை கொண்டு கொடுக்குறாங்க. பாருங்க, அந்த கனியை பாருங்கய்யா. அவர்கள் மோசேயை நோக்கி நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். நீர் எங்கள் அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தான். இது அதனுடைய கனி. இதான் அதனுடைய கனி. இங்க பாருங்க, நாங்க திராட்சை பழத்தை கொண்டு வந்திருக்கிறோம். திராட்சை கொலையவே கொண்டு வந்திருக்கிறோம். அத்தி பழத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மாதுளம் பழத்தையும் கொண்டு, முக்கியமான கனி. அது சொன்னது போல அந்த தேசம் அப்படித்தான் இருக்குங்க. கனியால நிறந்திருக்குங்க. பாலும் தேனும் ஓடுதுங்க. கர்த்தர் என்னாலும் அந்த தேசத்தின் மேல கண்ணை வச்சிருக்கிறாருங்க. வானத்திலிருந்து மழை சொரிந்து கொண்டே இருக்குங்க. ஐயோ, அந்த தேசம் எங்களுக்கு, நாங்க போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனா இதை 2 பேர் தான் சொல்றாங்க. கனியை நேரடியா காட்டுறாங்க. அது ஒரு பெரிய கனி. ஒரு கோல் போட்டு தூக்கிட்டு வர்றாங்க 2 பேரும். அதை காட்டுறாங்க. ஆனா நம்பவே மாட்டேங்காங்க. கூச்சலும் குழப்பமுமா இருக்கிறது. இப்போ தான் மோசே சொல்றாரு, யோசுவாவும் காலேபு மோசையை பார்த்து சொல்றாங்க, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தா
அந்த தேசத்தை நமக்கு தருவார். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஹல்லேலூயா. அது நமக்கு தருவார். அருமையானவர்களே, இந்த தேசம் இதுக்கு ஒப்பாதான் நமக்கு பரலோக தேசம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இது எப்படி வாக்கு பண்ணாரோ இதை விட கோடி மடங்கு இயேசு நமக்கு வாக்கு பண்ணின பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தை குறித்து நம்ம படிப்போமா? அங்குதானே இயேசு இருக்கிறார். இயேசு இருக்கிற ஸ்தலம் பரலோகத்தில் இருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9வது அதிகாரம் 24வது வசனத்தை நீங்க வாசிங்க. அந்தபடியே மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். எல்லாரும் கையை உயர்த்தி அப்படி சற்றுருமா அப்படியே உள்ள பரலோகத்தில் இருக்கிறாருங்க. நமக்காக அவர் நமக்காக இந்த பரலோகத்தில் இருக்கிறார். எப்படி கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம், திராட்சைக்கனி, அத்திக்கனி, மாதுளம்பழம் இருக்கிறது போல அது உண்மையாவே இது பாருங்க, தேவன் இருக்கிற தேசம். நம்ம எல்லாருக்கும் அதைத்தான் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 21வது அதிகாரம் 18-19வது வசனம் வாசித்தா, வீதியெல்லாம் சுத்த பொன்னான பரலோகம், மதில் சுவரெல்லாம் வச்சிரக்கல், மரகதம், மாணிக்கம், இப்படிப்பட்ட கற்களால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு பரலோக ராஜ்யத்தை வைத்திருக்க. அதன் மதில் வச்சிரக்கல்லால், பரலோகம் எழுதி போடுங்க, அதனுடைய மதில் வச்சிரக்கல்லாலும். நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாய் இருந்தது. நகரத்து மதில்களில் அஸ்திவாரங்கள் சகலவித ரத்தினங்களாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திவாரம், இதெல்லாம் 12 வாசல் இருக்குது. 12 வாசலும் 12 முத்துக்களை பதித்த வாசல்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கு ஜீவ கனி, ஜீவ நதி ஓடுது. வெளிப்படுத்தல் எழுதின புஸ்தகம் 22வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்க நகரத்தின் வீதியில் மத்தியிலும் நதியின் இரு கரையிலும் 12 விதமான கனிதரும் ஜீவ விருட்சம் இருந்தது. எல்லார் கைகளை தட்டி கத்திரமை. எப்படி கானான் தேசம் பழைய ஏற்பாட்டில் அவங்க போய் பார்த்துட்டு வந்து துர்ச்செய்தியை பரப்புனாங்க. ஆனா அவங்க 2 பேர் சொல்றாங்க, இல்லைங்க உண்மை பாருங்க. இந்த 2 பேருடைய சொல்றது எடுபடல. அவங்க நேச்சுரா கனிகளை காட்டுறாங்க. அத்தி பழத்தை காட்டுறாங்க, திராட்சை பழத்தை காட்டுறாங்க, மாதுளம் பழத்தை காட்டுறாங்க. உண்மையாகவே நாங்க போயிட்டு வந்த தேசம், பாலும் ஓடுற தேசம் தான். அந்த தேசம் நமக்கு தேவன் நம்ம மேல பிரியம் வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அந்த தேசத்தை நமக்கு தருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. அதுபோல தான் நமக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணினார். நம்முடைய ஓட்டம், சாட்டம், பரிசுத்தம், உபவாசம் எல்லாம் இந்த பூமிக்குரியது அல்ல, பரலோகத்துக்குரியது. ஹல்லேலூயா. உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய அலைச்சல், உன்னுடைய பரிசுத்தம், உன்னுடைய தானம், தர்மம் எல்லாம் பரலோகத்துக்கு போறதுதான். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே நீங்கள் இருக்கும்படிதான் நமக்கு அங்கே ஒரு வாசஸ்தலத்தை கட்டி இருக்கிறார். அதுதான் உண்மை. அதுக்கு நம்ம போகணும். கையை உயர்த்தி ஒரு லேலியாச்சு. ஆமா, அதுல எனக்கு என்ன தலைப்பு நான் போட்டிருக்கேன்னா, கர்த்தர் நம்ம மேல பிரியமா இருந்தா, கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சுட்டா அந்த தேசத்தை நமக்கு தருவார். கர்த்தர் நம்ம மேல பிரியம் வச்சுட்டா அந்த பரலோகத்தை நம்ம சுதந்திரிக்கலாம். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. முதல் கர்த்தருக்கு, அதாவது கீழ்ப்படியும் போதெல்லாம் பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே யுத்தமும், அதிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். ஒவ்வொரு மனுஷனும் நான் பழி செலுத்திட்டேன், நான் ஆடை வெட்டிட்டேன், நான் இவ்வளவு கொடுத்துட்டேன், அது அல்ல. இது ஒரு சவுல் ராஜா வேஷம் போட்டது. ஆமாம்,
நல்லதெல்லாம் தப்பு வச்சுட்டு நசல் கொண்டதை பழி செலுத்திட்டு பழி செலுத்திட்டேன் நான். கர்த்தர் சொல்ற, போ சவுல்கிட்ட ஓடு, முதல் ராஜா ஓடு, அவன் பாரு மாய்மாலம் பண்ணுறான். உடனே அவர் சொல்கிறார், ஆமாம், பழியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? கர்த்தருக்கு பிரியம் கீழ்ப்படிதல் தான் பிரியம். ஃபர்ஸ்ட் கர்த்தருக்கு நீங்க கீழ்ப்படிங்க, இது பிரியம். அப்படி நம்ம பிரியமா கர்த்தர் மேல பிரியமா இருந்தா தேசத்தை தருவார். இதுதான் சத்தியம். ரெண்டாவது, தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறது கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருக்கு பிரியம் எது? நீ மனுஷனுக்கு பிரியப்படுத்தி கீழே போனது போதும். மனுஷனுக்கு பிரியப்படுத்தி உன் பணத்தை செலவு பண்ணது போதும். அவனே உனக்கு சத்ருவாயிட்டான். மனுஷனுக்கு பிரியப்படுத்தி எத்தனை ஆராதனையை நீ கட் பண்ணது போதும், அவனே உனக்கு எதிராளி ஆயிட்டான். உன் குடும்பம் கெட்டதுக்கு காரணம் அதுதான். கர்த்தருக்கு பிரியமாயிரு, கர்த்தருக்கு கீழ்ப்படி, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படி, அதுதான் பிரியம். ஞானஸ்தானம் எடுத்துக்கோ, அதுதான் பிரியம். ஆவியோடு ஆராதனை செய், அதுதான் பிரியம். உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கிற இடத்துல கத்த, அதுதான் பிரியம். ஜாதிய மறந்துரு, என்ன ஜாதினே நீ வெளிக்காட்டக்கூடாது, அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குமாரத்தியே, செவிய சாய்த்து சிந்தித்து கேள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அப்பொழுது ராஜா உண்மை தலைக்கு மேல கை தட்டினா, அந்த ஜாதிங்க இந்த ஜாதிங்க அந்த ஜாதிங்க ஒண்ணு இல்லைங்க, ரத்தம் சிவப்பு ரத்தம் தாங்க. சாதிய உதட்டில் கூட உச்சரிக்க கூடாது, சொப்பனத்தில் கூட பேசக்கூடாது, இங்க தட்டக்கூடாது. ஜபத்தில் காத்திருங்க. ஜப ஜீவியம் கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. வீதியில உன் சத்தத்தை நீ போடாத, வீதியில உன் சத்தம் கேட்கக்கூடாது. வீட்டுக்குள்ளையும் உன் சத்தம், அரல் சத்தம், சண்டை சத்தம் கேட்கக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியம். மனைவி அடிக்கிறது, இல்லை மனைவி புருஷன் அடிக்கிறது, அந்த வேலையே இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, ஆமா, என் தாசன் என் நேசன் அவர் மேல் பிரியமா இருக்கிற, அவருடைய சத்தம் வீதியில கேட்கப்படாது. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம் சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும். அது என்னை ரொம்ப தொட்டது. அல்லேலூயா. வீதியில நம்ம சத்தம் வீட்டுக்குள்ளேயும் போடக்கூடாது, வீட்டுக்குள்ளேயும் போடக்கூடாது. வீதியில் உங்கள் சத்தம் வரவே கூடாது. வீட்டுக்குள்ளே வந்து தான் வெளியே ஓடுது சத்தம். தயவு செய்து வீட்டு சத்தம் வெளியே கேட்கக்கூடாது. கவனமாக இருக்கணும். கவனமாக. கோயிலுக்கு போகிறான், இப்படி சண்டை ஓடுறான், கோயிலுக்கு போகிறான், குரங்கு மாதிரி வாடுறான், சிரிச்சுக்கிட்டே வாழணும், கையை உயர்த்தி. இல்லையா? நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும்ல. தேவன் நமக்கு பிரியமாக இருந்ததுன்னா பரலோகம் போகலாம். பரிசுத்த ஜீவியமாய் நாம் நடந்துகிட்டு இருந்தா கர்த்தர் நமக்கு பிரியமா. எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது. ஆமா, ஆவிக்குரிய காரியங்களே நடக்கணும். அப்போ மாம்சத்திற்கு டக்குன்னு பேசிடக்கூடாது. கர்த்தர் நம்ம பிரியமா இருப்பார். அல்லேலூயா. தேசத்திலே நம்மை கொண்டு போய், அந்த தேசத்திலே நம்மளை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஹalleluya. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. அந்த தேசத்தை நமக்கு கொடுக்கணும்னா, அவர் கையில் இருக்கிற ஐஸ்வர்யம் செல்வத்தை நமக்கு தரணும்னா, அவருக்கு நம்ம பிரியமா இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 1 நாளாகமம் எழுதின புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால வருகிறது, ஒருவரை மேன்மைப்படுத்தவும் ஒருவரை பலப்படுத்தும் கரத்தினால் ஆகும், நீரே சகலவற்றையும் ஆளுகிறீர். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது.
கர்த்தருக்கு பிரியமாயிரு. நீ கேட்டது கொஞ்சம், அவர் கொடுக்கிறது ரொம்ப. என்ன அமைதியா இருக்கீங்க? நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியத்தை டப்புன்னு உன் கையில கொண்டு போடுவார். ஐஸ்வர்ய கனம் அவரால் வருது. உன்னை மேன்மைப்படுத்த, உன்னை பலப்படுத்த அப்படி கரத்தினால ஆகும். அவருக்கு பிரியமாயிரு. அவருக்கு பிரியமா இருந்தா அந்த ஐஸ்வர்யம் அப்படி வந்துடும், கிட்டே நிற்கும், வீட்டுக்கு நிற்கும், பிள்ளைகள் அனுபவிப்பாங்க. நான் சம்பாத்தியம் பண்ற யாரோ சாப்பிட்றேன்னு அப்படி இருக்காது. எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய அசைவில்லாத ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தை நம்ம பெறப்போகிறோம். நித்திய வீடு அங்கதான் இருக்குது. பெறப்போறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும், தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்கிறது அவருக்கு பிரியம். பற்றிக்கொள்ள கடவோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பயத்தோடு, நடுக்கத்தோடு, கண்ணீரோடு, கூக்குரலோடு ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும். அதுதான் பிரியம். ஏன்? அசைவில்லாத ராஜ்யத்தை நாம் பெறப்போகிறோம். அந்த பரலோக ராஜ்யத்தை பெறப்போகிறோம். என் தேவனுடைய மகனே, மகளே, ஆராதனை ரொம்ப பிரியம். ஆண்டவரை நீ போற்றி புகழணும், என் ராஜான்னு சொல்லணும். நான் சொன்னல்லவா, நம்முடைய தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்ம நேர்த்தியாய் பெற்றெடுத்திருக்கிறார், அழகா வடிவமைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, அவர் நம்மளை பார்த்து என் பிரியமேங்கிறாரு, என் ரூபவதியேங்கிறாரு, உன்னில் பழுதொன்று இல்லைங்கிறாரு. நீ அவரை வாழ்த்த வேண்டாமா? நீ அவரை துதிக்க வேண்டாமா? ஆராதனை, அதுதான் ஆராதனை. ஒரு ஆராதனை பழைய ஏற்பாட்டில் எகிப்திலிருந்து வெளியே வந்த ஒரு கட்டளை. அது யாத்ராகமம் எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டது பாலும் தேனும் ஓடுகிறதுமான தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்துக்கு உன்னை வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனை, எனக்கு ரொம்ப தொட்டது, இந்த மாதத்துல இந்த ஆராதனை செய்வையாக. வாய்ட்டு சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த மாதத்துல இந்த ஆராதனை செய்வாயாக. ஹல்லேலூயா. உன்னை வெளியே கொண்டு வந்துட்டாரு. பாலும் தேனும் தேசத்துக்கு வழி நடந்துகிட்டு இருக்கிறோம். ஆமாம், நடந்துகிட்டு இருக்கோம். அது 40 வருஷம் பிரயாணம். ஸ்தோத்திரம். அப்போ ஒரு ஆராதனை செய்யணும், அப்படித்தான் ஆராதனை செய்யணும். நம்ம சரீர அவயங்களை நினைச்சு ஆராதனை செய்யும். ஹல்லேலூயா. ஆமா, கர்த்தர் தந்த சுவாசத்தை நினைச்சு ஆராதனை செய்யும். உங்களுக்கு கொடுத்த அழகான பிள்ளைகளை நினைச்சு ஆராதனை பண்ண. இயேசுவை போல நீங்கள் ஆராதனை பண்ணணும். கலிகூர்ந்து ஆராதனை பண்ணணும். 2வது, ஆராதனை விட்டுறாதீங்க தயவு செய்து. இந்த சபை ஆராதனைன்னு தான் சொல்றார். எப்படி சங்கிலி மாதிரி பாட்டு பாடி ஆராதிச்சார் பாருங்க. ஆமாம், பரலோகம் இறங்குச்சு. ஞானஸ்தானம் எடுக்கிறது கர்த்தருக்கு பிரியம். கட்டாயமாக உங்கள் பிள்ளைகள் 15 வயசு வந்தால் ஞானஸ்தானம் எடுக்கணும். படிங்க. மத்தேயு எழுதின புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜனத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியம் எப்ப தெரியுமா? ஞானஸ்தானம், இயேசுவை ஞானஸ்தானம் எடுக்கும்போது வானத்துல ஒரு சத்தம் வருது, இவர் எனக்கு பிரியமானவர். எனக்கு பிரியம்னா என்ன தெரியுங்களா? பிரியம்னா எப்போ தெரியுமா? ஞானஸ்தானம் எதற்கு அடையாளமா இருக்கு தெரியுமா? பாவம் மன்னிப்பை பெறுவதற்கு அடையாளமா இருக்கு. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? சூப்பர். இப்பொழுது தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெறு. பாவம் போக்க நீ
நீ கழுவு. பாவம் போக்க ஞானஸ்தானம். அதான் பாவம் பழி வாங்கிரும், பாவம் பழி வாங்கிரும். பாவம் அதாவது தண்டனை கொடுக்காம இருக்காது. ஒரு பாவம் கவனிங்க. அப்படி மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும்போது மோவாபி ராஜா சொல்றான், கர்த்தரை கோபம் உண்டாக்கணும்னா ஒரே ஒரு காரியம்பா, மோவாபிய பெண்கள் அப்படி கொஞ்சம் அப்படி நடந்தா போதும், அப்படி இந்த சிமிட்டிட்டு இப்படி கண்ணுக்கு மை போட்டு அப்படி நடந்தா போதும், இஸ்ரவேல் கீழே விழுந்துருவான், விபச்சாரத்தில் விழுந்துருவான் அவன். நான் உடனே கோபம் கொண்டு, அந்த தேவன் அவன் சொல்றான் பாருங்க, கோபம் கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாதைய கட்டளையிட்டுருவாரு. அப்போ நம்ம ஈஸியா இஸ்ரவேலுடைய பட்டணங்களை பிடிச்சுக்கலாம். என்னாகம எழுதின புஸ்தகம் 25வது அதிகாரத்தில் இந்த வசனம் இருக்கிறது. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுசபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து, இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் குத்தி போட்டாயா, ஈட்டி உருவ போக குத்தி போட்டான். 8வது வசனம் கடைசி பகுதி, வாதை. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போச்சு. அந்த வாதையில செத்தது எத்தனை பேரு? 24 பேர். கவனிங்க, இது எப்படி தெரியுமா? 6வது வசனம் திட்டமா இருக்குது. ஆரோன் ஆசரிப்பு கூடத்தில் இருக்கும்போது ஒரு மோவாபிய பெண் அப்படி வர்றா. அப்ப இஸ்ரவேல் போய் அந்த கண்ணுக்கு முன்னால பாவம் செய்றாங்க. எவ்வளவு துணிச்சல்! பினகாஸ், ஆரோனுடைய குமாரன் பினகாசுக்கு வெறி வந்துட்டு, அடா பரிசுத்தத்தை இப்படி தீட்டுப்படுத்திட்டான, ஒரே குத்திட்டான். இப்போ குத்தக்கூடாது, நம்ம இப்போ ஜெபம் பண்ணணும், கையை உயர்த்தி வசனத்தை ஜெபம் பண்ணணும், கண்ணீர் வடிக்கணும், பாவி மனம் திரும்ப ஜெபம் பண்ணணும். பாவம் வாதையை கொண்டு வரும். எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவ்வளோ மூட்டையாக பணம் செலவு பண்ணாலும் வாதை நிற்காது. வாதை எப்போ நிற்கும் தெரியுமா? பரிசுத்தத்தில் வைராக்கியம் கொண்டு போய் பாவம் பழி வாங்கிடும். பாவம் பாருங்க, பாவம் செஞ்சான், வாதையில் எத்தனை பேர் செத்தாங்க? 24,000 வாதை அப்போ நின்றுச்சு. அந்த பாவம் செத்தது, அந்த 2 பேரும் செத்தாங்க அங்கேயே நின்றுட்டு. பரிசுத்தம் தேனை போல குடிக்கணுங்க. நீங்க பரிசுத்தம் மிக மிக முக்கியம். உங்க மேல பிரியமா இருந்துருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா. பரிசுத்தனா இயேசுகிட்ட ரொம்ப ஒட்டி வாழணும். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். உன் பாவத்தை பட்டுன்னு அவர் எடுத்துக்கொண்டு அவருடைய பரிசுத்த டப்புன்னு உனக்கு தந்துடுவார். டான்சர் ஆயிரும். கையை உயர்த்தி ஏசப்பான்னு சொன்னா போதும். உச்சிலிருந்து கால் வரைக்கும் உள்ள பாவம், 3ஆம் 4ஆம் தலைமுறை செய்த பாவம் மன்னிக்கப்பட்டுரும். அந்த ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை. சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் சகல பாவம், அது மூட்டையா கட்டின பாவம்னாலும் சரி மன்னிக்கப்பட்டு. கடைசியில் இன்னொன்று சொல்லிட்டு முடிக்கிறேன். ஆமா ஐயா, கட்டாயமாய் ஒவ்வொருவரும் அனுதினமும் ஜப ஜீவியத்தில் நிரம்பும் போது இதுதான் பிரியம். எலிஹூ என்ற அந்த யோபனுடைய சிநேகிதர் 3 பேர் யோபை பார்த்து சொல்றாங்க. வாசிங்க, யோபு எழுதின புஸ்தகம் 33வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவன் அவருடைய சத்தத்தை கம்பீரத்தோட பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாகி அந்த மனுஷனுக்கு அவனுடைய நீதியின் பலனை கொடுப்பார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் எழுதி வச்சிருக்கிறேன். எப்போ தெரியுமா? விண்ணப்பம் பண்ணும்போது அவர் அவனுடைய சமூகத்தை கம்பீரத்தோடு பார்க்கும்படி அவர் அவன் மேல் பிரியமாயிருப்பார். கையை உயர்த்தி ஜப ஜீவியம் பண்ணும்போது இதில் தான் யோபு விழிப்படைந்தார். ஆமாம், யோபுக்கு கிடைச்ச புத்தி அது. ஆலோசனையை தள்ளலை, இந்த ஆலோசனை அப்படியே கேட்டுக்கொண்டார். ஜப ஜீவியம் தேவை ஒவ்வொரு மனுஷனுக்கு. கவனிக்கிறீங்களா? 70 வருஷம் இந்த சிறையில் முடிஞ்ச உடனே தானியேல் புத்தகத்தை நீங்கள் திறந்தா அவர் ஆண்டவருக்கு அப்படியே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போது அவர் ஜெபம் பண்ணி பல தரிசனங்களை பார்த்துக்கிட்டு இருக்க காபிரியேல் தூதன் சிறகு அடித்து வந்தானா. வந்து சொன்னானா, தானியேலே தானியேலே, எனக்கு பிரியமான தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின உடனே கட்டளை வெளிப்பட்டது.
9, 21, 23 படிச்சுட்டு நான் அப்படி முழங்கால் படிடுவோம். அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் அப்படியே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து கவனிங்க எப்படி வந்தாராம், பறந்து வந்தாராம். 21வது வசனம் வாசிங்க. அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். நீ மிகவும் நீ பிரியமான எப்போ தெரியுமா? எப்போ? அந்த நீங்க முதல் வசனம் வாசித்தா 70 வருஷம் சிறையிருப்பின் வருஷம் முடிஞ்சு தோத்திரம் பண்றாரு. அப்பா எங்க சிறையிருப்பெல்லாம் திருப்பு நீரை தோத்திரம் பண்ணும்போது பறந்து வந்தாராம். தேவனிடத்திலிருந்து வந்து உதட தொட்டாராம், சரீரத்தை தொட்டாராம். தொட்டுட்டு சொன்னாராம், நீர் எனக்கு மிகவும் பிரியமான. சரி கவனிங்க. அதனால் நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னா ஜபம் கேட்கப்பட்டு. ஒரு ஜபத்தை நான் சொல்றேன், இது இயேசுவின் ஜபம். லூக்கா எழுதின புஸ்தகம். இது சொல்லாம நான் இருக்கவே மாட்டேன். 22வது அதிகாரம் 44வது வசனத்தில் அவர் மிகுந்த, அந்த வசனம் சொல்லுது, அவர் மிகவும் வியாகுலப்பட்டார். அதிக ஊக்கத்தோடு கவனிங்க, உனக்காக உன் குடும்பத்துக்காக உன் ஜபம் கேட்கப்படணும். நீ கூட்டமா ரட்சிக்கப்படணும். ஈட்டி வச்சு குத்துறதுக்கு முன்னால உன் குடும்பத்தை குறித்த பாரம் நீ சொல்றீங்க. ஐயா எனக்கு பாரம், என் புருஷன் குடிக்கிறாயா, தூக்கம் வர மாட்டேங்குது. உனக்கு முன்னால இயேசு பாரத்தை பாரு. இயேசுவின் பாரம் விழுந்து கிடந்தாருங்க. சற்று அப்புறம் போய் குப்புற விழுந்து ஜெபித்தார். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருதுளியா தரையிலே விழுந்து. இந்த ஜெபம் தான் நமக்கு தேவை. தலையில கை வை. அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமான ஜனங்கள் நமது ஆலயத்திற்கு வந்து விடுதலை, சுகம், ஆசிர்வாதம் மற்றும் சமாதானம் பெற்று செல்கின்றனர். நமது சபையின் ஆராதனை நேரங்கள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் முதலாம் ஆராதனை அதிகாலை 5 மணிக்கும், 2ஆம் ஆராதனை காலை 7 மணிக்கும், 3ஆம் ஆராதனை காலை 9 மணிக்கும், 4ஆம் ஆராதனை மாலை 6:30 மணிக்கும் நடைபெறும். முதல் 3 ஆராதனைகளையும் நீங்கள் நேரடியாக சபையின் யூடியூப் வலைதளத்தில் உள்ள IPHH கிணத்துக்கடவு சேனலில் உலகத்தின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பார்த்து பயனடையலாம். சிறுவர்களுக்கான ஓய்வு நாள் பள்ளி முதலாம் ஆராதனையில் காலை 6 மணிக்கும், 2ஆம் ஆராதனையில் காலை 8 மணிக்கும், 3ஆம் ஆராதனையில் காலை 10 மணிக்கும் நடைபெறும். வாலிபர் கூடுகை ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை 9 மணிக்கு வாலிபர்களுக்கான விசேஷித்த கூடுகை நடைபெறும். எண்ணெய் பூசி சுகமளிக்கும் வாக்குத்தத்த ஆராதனை ஒவ்வொரு மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கும் காலை 10 மணிக்கும் நடைபெறும். கட்டுகளை அவிழ்க்கும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் 3ஆம் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு நடைபெறும். இதில் ஒவ்வொருவருக்காக தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை ஏறெடுக்கப்படும். விடுதலை உபவாச ஜெபம் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமை அன்று காலை 10 மணிக்கு நம் தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் ஆண்களுக்கான ஜெப கூடுகை புதிய ஆலயத்திலும், பெண்களுக்கான ஜெப கூடுகை பழைய ஆலயத்திலும் மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு புதன்கிழமை அன்றும் வாலிப சகோதரர்களுக்கான ஜெப கூடுகை மாலை 7 மணிக்கு நடைபெறும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்று வாலிப சகோதரிகளுக்கான ஜெப கூடுகை மாலை 5 மணிக்கு ஜூம் மீட்டிங்கில் நடைபெறும். நமது சபையில் தினமும் காலை 10 மணி முதல் 2 மணி வரை சபைக்காகவும் தேசத்திற்காகவும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும். இக்கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவ ஆசிர்வாதம் பெற யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது முகவரி: IPA ஜெப ஆலயம், சர்வம் தியேட்டர் பின்புறம், பொள்ளாச்சி மெயின் ரோட், கிணத்துக்கடவு, 642109. ஜெப உதவிக்கு 9443435618 9488873284.